ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்துடைய 17ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான புதன்கிழமை என்று சொல்லலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளை புதன்கிழமை சஷ்டியானது கொஞ்சம் வர மாதிரி இருக்குங்க. அட் த சேம் டைம் நாளை நாள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் கோரையில் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. புதன்கிழமை புதன் வழிபாடு செய்யும்போது புத்தி கூர்மையானது நமக்கு ஏற்படும். புத்தி கூர்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். புத்தி கூர்மை இருந்தால் தான் படிப்பில் நல்லா கெட்டிக்காரராக இருக்க முடியும். படிப்பில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டியாக இருக்க முடியும். அதுக்கு புதனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. அவ்வளோ சீக்கிரம் புதனுடைய அனுக்கிரகம் நம்ம பெற முடியாது. புதனுடைய அனுக்கிரகம் பெறணும்னா புதன்கிழமை தோறும் புதன் கோரையில் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன்கிழமை வழிபாடு செய்யும் போது, விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது புதனால் நமக்கு பாவங்கள்லாம் நீங்கி புத்தி கூர்மை உண்டாகி நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதனால் நாளை புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க. நாளைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தாங்க. நாளைய இந்த புதன்கிழமை நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைத்தே தீரும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பல நாள் கழித்து பல தடைகள் நீங்கி நாளை நாள் முன்னேற்றங்கள் உண்டாகும். இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு நாளை நாள் எல்லா காரியங்களும் நடக்கும். நாளை நாள் தொட்டது எல்லாமே தொடங்கும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்று கூட சொல்லலாம். ஸோ உற்சாகமான நாளுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு தைரியமாக செயல்பட்டு எல்லா காரியமும் உங்களுக்கு தகுந்தாற் போல் நடக்கக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் எந்த ஒரு புதிய காரியங்களும் செய்ய ஆரம்பிங்க. எந்த காரியங்களும் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய செய்ய எல்லா காரியங்களும் நாளை நாள் உங்களுக்கு தகுந்தாற் போல் இருக்கும். அதாவது முன்னேற்றங்கள் நாளை நாள் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளை நாள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் ஆர்வத்தோடு நீங்கள் செய்யணும். அப்படி ஆர்வம் ஏற்படும் போது தான் அந்த ஆர்வம் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி செய்யறதுக்கு உங்களை தூண்டும். அதுக்கப்புறம் நாளை நாள் உங்கள் மனதுக்கு ஒரு வகையில் திருப்திகள் உண்டாகும். திருப்தி கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ திருப்தியான ஒரு நாள் என்று கூட நாளை நாளை சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ப்ராப்ளங்களும் நாளை நாள் சால்வ் ஆகும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அறியாமலேயே ஒரு வகையில் முன்னேற்றங்கள் நாளை நாள் உண்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் மனதுக்கு ஆசைப்பட்டு மனதுக்கு விருப்பப்படக்கூடிய அந்த மாதிரியான பொருட்களை நாளை நாள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்கு நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு நாளை நாள் தடைகளே இருக்காது. அதனால் மன விரும்பிய பொருட்களை தாராளமாக நாளை நாள் வாங்கலாம். அதுக்கப்புறம் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நாளை நாள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். எந்த அளவுக்கு கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்கள் நாளை நாள் உண்டாகும். அதனால் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் காமிங்க. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணிகள் உங்களுக்கு நீங்கள் செய்ய செய்ய, அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் பணிகள் செய்ய செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தனவரவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தியாகவே அமையும். தனவரவுகள் திருப்தியாக அமையிறதுனால தனவரவை கொண்டு நாளை நாள் நிறைய நீங்கள் உங்களுக்கு தகுந்தது போல் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுகூல நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். நாளைய இந்த அனுகூல நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு.
உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. அடுத்ததா தனுசு ராசி தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து மற்ற ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடைங்க. ஒவ்வொரு ராசியாக ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வெளியூரில் இருந்து இன்பமான செய்தி கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். தடைப்பட்ட சில வேலைகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குழப்பங்கள் மறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி. மனதில் புதுவிதமான தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். புனிதத்தல பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கைகூடும். தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். இரக்கத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக மிதுன ராசி. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி ஏற்படும். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும். முன்ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும். நாளை நாள் சோர்வு நிறைந்த நாளாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக கடகராசி. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும். தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் கவலைகள் எல்லாம் ஓரளவு நாளினால் விலகும் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக சிம்மராசி. மனதில் இருந்து வந்த குழப்பம் விலகும். உயர்கல்வி குறித்த புதிய தேடல் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். வியாபாரத்துக்கு தேவையான உதவி சாதகமாக அமையும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வரலாம். உத்தியோக பணிகளை சில புதுமைகள் மூலம் மாற்றவங்களுடைய கவனத்தை கவர்வீங்க. இன்பம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளணும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தணும். நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்ப விலகும். புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கணும். வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். பிரபலமானவர் அறிமுகம் ஏற்படும். பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். புதுவிதமான பொலிவோடு காணப்படுவீங்க. புரிதல் பிறக்கக்கூடிய நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குழந்தைகள் எதிர்கால தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். ஒப்பந்த சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும். மனதில் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டீங்கன்னா மனம் மகிழ முடியும். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் ராசிக்கு ஆதாயம் நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக மகர ராசி. பாக பிரிவினைகள் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். விருந்தினர்கள் வருகையால் கலகலப்பான சூழல் ஏற்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். சேமிப்பு சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும். ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. சினம் அறையக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும். அணுகுமுறைகளில் சில மாற்றம் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும். குழந்தைகள் வெளியில் புரிதல் ஏற்படும். உங்கள் ராசிக்கு ஓரளவு நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததான் மீன ராசி. மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களோட அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். சிக்கனமாக செலவு செய்தீங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும். தடைப்பட்ட சில பயணங்கள் கைகூடும். உங்கள் ராசிக்கு நாளினால் ஒரு விதமான சுகம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியும் தினசரி ராசி பண்ணலாம். டெய்லியுமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
வேறொரு புதிய சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.